குர்த்தியை வந்து ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட்டு சென்டர் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி குர்த்தியை கரெக்டாக ஈக்குவலாக எடுத்து இப்படி நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட் டாப் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நான் வந்து ஒரு லைன் பண்ணியிருக்கேன். அந்த லைனில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். எனக்கு வந்து 25 வேணும். ஸோ கீழே மடிச்சு தைக்கிறதோ சேர்த்து 26 எடுத்திருக்கேன். மேலெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம அப்படியே ஈஸியாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு வந்து 26 கீழே மடிச்சடிக்க மட்டும் அளவு தான் போதும். மேலே இது எதுவுமே எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. நம்ம சைட் கரெக்டாக எவ்வளோ ஹைட் வேணுமோ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இது நான் தனியாக செப்பரேட்டாக 26 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து சைடு ஓப்பன் வைக்க போகிறதில்ல. எனக்கு 7 லைன் குத்தினாடி இங்கே நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒன்லி கீழே மட்டும்தான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஸ்லிட்டு வேணும்னா நம்ம ஹிப் இங்கே ஒரு 21 வரும் இல்லைங்களா, அந்த நேர் ஒரு லைன் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எனக்கு இந்த நேர் 10 வருது. நம்மளோட ஹிப் அளவு இங்கே வந்து இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 10 இங்கே மாதிரி வருது. பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம ஸ்லிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் வந்து இந்த ஸ்டிச் வருதுங்களா, அதனே கட் பண்ணி எடுத்துருங்க. பேலன்ஸ் 1 இன்ச் இருந்ததுன்னா 1 இன்ச்சுக்கு இப்படியே கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். எப்பவும் போல் இங்கே பெரிய தையல் வச்சு ஸ்டிச் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லிட்டு வைக்கிறதா இங்கேருந்து ஸ்டிச்சு கொண்டு வந்து இங்கே கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இங்கே பேலன்ஸ் இருக்கிற 10.5 கூட எவ்வளோ 1.5 இன்ச் வேணும், 1.5 இன்ச். அப்போ 12 வந்து இது வரைக்கும் மார்க் பண்ணி இப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஸ்லிட்டு வந்து வச்சு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் மேல் டாப் கட் பண்ணது போக பேலன்ஸ் வந்து ஒரு 25 இன்ச்சுக்கு கிளாத் இருக்குது, கீழே ஃபோல்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு A லைன் மாதிரி எனக்கு ஃப்ளாராக இருக்குது. யாரும் நான் 4 ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா, இங்கேருந்து இப்படி சைடாக இப்படி விரிஞ்சு போகுது. ஓகே, A லைன் மாதிரி கட்டுறத குர்த்தி தான். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நான் ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ண போகிறேன். எனக்கு வந்து வெயிஸ்ட்டு வந்து என்னோடய ஹிப்பு வந்து 10 இல்லைங்களா, அது கூட சொன்னேன் 4 சேர்த்துனா 14 ரேஞ்ச் வேணும். பட் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 14.25 இன்ச்சுங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. இது உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இறக்க வரும். ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இங்கேருந்து இப்படியே சைடாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹிப் சைஸ் ப்ளஸ் 4 இன்ச் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. அப்படி எடுத்துக்கும் போது நமக்கு மேலே பெல்ட் வச்சு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம வந்து ஸ்கர்ட் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து 25 போது ஷார்ட்டாக இருக்குது கிளாத். ஸோ எங்கிட்ட ஒரு ப்ளைன் கிளாத் இந்த கலர்லேயே மேட்சாக ஆரஞ்சு கலர் இருந்தது. ஸோ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா 8 இன்ச் ஹைட்டுக்கு எடுத்திருக்கேன். எனக்கு அந்தளவு ஹைட்டு வேணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு கீழே மடித்து வச்சுருக்கேன். அடிச்சுட்டு நல்ல பக்கம் எடுத்துருக்கேன். நல்ல பக்கத்தில் சைடில் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டிச் இருக்குது. இது மேலே நல்ல பக்கத்து மேலே இந்த கீழே ஸ்டிச் பண்ணுற நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச்சுக்கு சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டு இது ரெண்டையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடலாம், எப்போ ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகே, அப்போ வந்து நமக்கு வந்து கிளாத் வந்து கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும். இப்போ ஹிப்பு கிட்ட ஆல்ரெடி சைட் ஸ்டிச் போட்டிருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 இன்ச் கிளாத் நம்ம வந்து பட்டி வைக்க போகிறோம். ஓகே, 4 இன்ச்சுக்கு கிளாத் வந்து இந்த ஹிப்பு வேஸ்ட் அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. எடுத்துட்டு நல்ல பக்கத்து மேலே இங்கே பாருங்கள், இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம், நல்ல பக்கத்து மேலே இந்த கிளாத்தை வச்சு அப்படியே சுற்றி 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு சின்ன ஃபோல்ட், ஒரு 1/4 இன்ச்சுக்கு பண்ணிங்கன்னா போதும். ஃபோல்ட் பண்ணி இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பெல்ட் ஒரு குட்டியாக ஒரு ஃபோல்ட், அப்புறம் ஒரு ஃபோல்ட். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 1.5 இன்ச்சுக்கு வந்து நமக்கு வேஸ்ட் ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு இதை வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி இது மேலே பண்ணிட்டோம்னா இந்த பட்டி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் எலாஸ்டிக் வச்சு இந்த உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்கர்ட் ரெடி ஆயிரும். வித்தின் 10 மினிட்ஸில் இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து மேலே ஹிப் பாட்டுக்குன்னா இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இது ராங் சைடு, இது ரைட் சைடு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் வந்து நம்மளோட வெயிட் சைஸ்லேருந்து 2 to 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 4 இன்ச்செலாம் மைனஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். நான் ஒரு 2.5 தான் மைனஸ் பண்ணுவேன். என்னோடது வந்து போடுற இடத்துல வந்து 34 இருக்கும். ஸோ 3 இன்ச், அதாவது ஹிப்பு கிட்ட. ஓகே, 34 அந்த எப்போ எங்கே நம்ம வியர் பண்ணுமோ அங்கே 34, அதுலேருந்து நான் வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி 31, அது கூட ஒரு 0.5 வந்து ஸ்டிச்சிங்க்கு. அப்போ வந்து 31.5 எலாஸ்டிக் எடுத்து இது ஒரு சைடில் விட்டு இன்னொரு சைடில் எடுத்துருங்க. ஓகே, இது ஒரு சைடில் விட்டு இன்னொரு சைடில் எடுத்து அப்புறம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி ஸ்டிச் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஸ்கர்ட் ரெடி ஆகிடும். நான் வந்து எப்போது நம்ம பிளாஸோலெல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்களா அந்த மாதிரி எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்கர்ட்டோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.